நியூ இயர் கவுண்டவுன் என்னவோ 12 o'clock தான். ஆனா அதை பார்க்கறதுக்கு நாம வீட்லேருந்து கிளம்புனது 6 hours முன்னால. ஆமாங்க, ஈவினிங் 6 o'clockே வீட்லேருந்து கிளம்பியாச்சு. அதுவும் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, நைட்டுக்கு டின்னர், அப்புறம் மழை வந்தால் கொடை, இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் லாக் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து வெளியே வர முடியாது, எதுவும் ஒன்றும் வேணும்னா. ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் முன்னுக்கூட்டியே வீட்டிலேருந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த வருஷம் ராஃபிள்ஸ் பிளேஸ் எம்ஆர்டி வழியாக போனால் கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் நிறைய நல்லா இருக்கும்னு சொல்லி நெட்டில் பார்த்தோம். ஸோ அதில் போய் பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணி போகணும். ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னென்னா, எங்கெல்லாம் க்ரௌடு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் உடனே லாக் பண்ணிடுறாங்க. க்ரௌடு கம்மியாக இருக்க இடத்தெல்லாம் நம்ம போய் உட்காந்துக்கிற மாதிரி, ரீச் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப் தான் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆப் கூட கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஸ்கேன் பண்ணினோம் அப்படின்னா எங்கெல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் க்ரீனாகவும், எங்கெல்லாம் க்ரௌடு அதிகமாக இருக்கோ அதெல்லாம் எல்லோவாகவும் அதில் மார்க் பண்ணி கலர் காமிச்சுது. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நமக்கு வியூ தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி நாமளும் உட்காந்துட்டோம். ஆனால் செம்ம க்ரௌடு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போனதே 7:10 இருக்கும் நைட்டு. ஆனால் இவங்கெல்லாம் முன்னால் உட்காந்துருக்கதை பார்த்தா மத்தியானம் அல்லது காலையிலே வந்திருப்பாங்களோ. ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருந்தவங்கெல்லாம் வீடியோ செட்டப்போடு உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. 11:30க்கே ஃபயர் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் வெடிச்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் 11:50க்கு மேலே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ, அதுவும் கண்டினியூஸாக ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே நேற்று வீடியோவிலே லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரும் பார்க்கலைன்னா என்னோடய யூடியூப் சேனலில் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், மறந்துடாமல் போய் பார்த்துருங்க. இந்த ஃபயர் ஒர்க்கை பேக்ட்ராப்பாக வச்சு நிறைய பேர் வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் நிறைய கப்பிள்ஸ் வந்து ப்ரப்போசல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு மொமெண்ட்காக வெயிட் பண்ணி பண்ணுறாங்களே அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது 2:30 ஆயிடுச்சு.